ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்புலேயே ஒரு புதிய டிஷ்ஷுங்க இதுதான் முட்டை முக்குளி டிஷ். இந்த டிஷ்ஷை தான் நம்ம செய்ய போகிறோம். எங்கள் அம்மா ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதோட அம்மா மறுபடியும் இதே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோன்னே சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க பாருங்கள். இதுதான் முட்டை முக்குளி குழம்பு. எங்கள் வீட்டில் மொத்தமாக சேர்த்து 6 பேர். அதனால் நாங்கள் 6 முட்டை உடச்சி வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தேவைக்கான ஏற்ற அளவு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. வாங்க இந்த முட்டை முக்குளி டிஷ்ஷை எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். நம்ம உடச்சி வச்ச முக்குளியில் உப்பு போட்டுக்கணும். நம்ம உடச்சி வச்ச முட்டையில் உப்பை கொஞ்சம் சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இங்கே பாருங்கள், இது போல் நல்லா மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்ஸ், இதுக்காண்டி நம்ம ஒரு முக்குளிக்கல் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், முக்குளிக்கல். இதை நீங்கள் இன்னொரு விதமாக பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் இந்த மாதிரி முட்டையை ஊற்றி அதை அறுத்து அதையும் இதே மாதிரியே பண்ணிங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள், சட்டி ரொம்ப சூடான. இங்கே பாருங்கள், முட்டை எப்படி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதை நம்ம வடிவேல் காமெடியிலே ஸ்டெப் பண்ணுவோமா, இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டிக்கிறோம். இப்போ நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை அறுத்து விட்டு இப்போ இப்படி ஒரு பெரட்டி விட்டுக்கிறோம். இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கமும் வந்தோடனே நம்ம இப்போ செய்ய போகிற முட்டை முக்குளி தொக்குக்கு ஆனியன், கொத்தமல்லி, டொமாட்டோ, 2 சில்லி, அதுக்கு இடையில நாங்கள் திங்கிறதுக்கு சாப்பிட கேட்கல இந்த வெங்காய போண்டா செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்கான டிப்ஸ் இன்னொரு வீடியோவில் வரும் பாருங்கள். இப்போ நம்ம செஞ்ச முக்குளி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எனக்கு பார்க்கையிலே அப்படி வாசனை அப்படி தூக்குங்க. காய்ஸ், எண்ணெயில் தெரியாமல் தண்ணி ஊற்றி போயிடுச்சு காய்ஸ். அதனால் சரியான கொதி காய்ஸ். கொதிச்சோன்னே அமுத்தி வச்சுட்டு மறுபடியும் தான் ஊற்றிருக்கோம். சீரகம், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச எக்ஸெல்லாம் எப்படி பளிச்சுன்னு இருக்கா. மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், க்ரீன் சில்லி அப்படி என்றால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்குறக்காண்டி கல்லுப்பு, பெருங்காயம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். முட்டை வாய்வுனால தான் நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம். நம்ம கல்லுப்பு போட்டோன்னே எப்படி கொலன்னு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். காரம் நாங்கள் கம்மியாக சாப்பிட்றனால கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப கெட்டியானதுனால தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க, புளியே நம்ம சேர்க்கலை, புளி கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பவுலில் 2 பவுல் தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். கொத்தமல்லி போட வர புதினா கொத்தமல்லி போடல, புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி 1 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க. 1 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாவ், எப்படி கொதிச்சிருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கிறோம். ஒன்று ஒன்றா சேருங்க. ஃபுல்லாக கொட்டிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் மேலே தெரிச்சிடும். இப்போ முட்டையை உள்ளே சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி முட்டைலாம் ஹாயாக குளிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். காய்ஸ், நாங்களும் தான் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் மெயின்டைன் ஆகி எப்படியாச்சும் முன்னேறலாம் பார்க்குறோம். காய்ஸ், இப்போலாம் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. இந்த முட்டை குழம்புக்காச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த முட்டை குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நம்ம முக்குளி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட வேண்டியதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.